அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது காய்ந்த பேரிச்சம்பழம். நம்மகிட்ட இருக்கிற நட்ஸ் ஐட்டங்கள் அனைத்தும் என்னென்ன வச்சுருக்கோமோ அத்தனை நட்ஸ் ஐட்டங்களும் ட்ரையாக வறுத்துக்குவோம். ட்ரையாக வறுத்துக்கிட்டு எல்லாமே பாருங்கள், வெள்ளரி விதை, பூசணி விதை, என்ன ட்ரை நட்ஸ் இருக்கோ அத்தனையும் ட்ரையாக வறுத்துக்கிட்டு கொஞ்சம் வால்நட்டு மட்டும் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்கணும். அதில் கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்கும், அதனாலன்னு சொல்லிவிட்டு அதை எல்லாமே வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதில் நம்ம ஆளி விதை, பால்ரி அரிசி எல்லாமே நம்மகிட்ட எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி 50 கிராம் 100 கிராம் அது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி பேரிச்சப்பழம் நல்லா போட்டு பிசையணும். பிசைஞ்சு தேன், கொஞ்சம் குல்கந்து அதெல்லாம் போட்டு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி லட்டு சின்னதாக பிடிச்சி வச்சுக்கிட்டு பசங்களுக்கு, வயசு பிள்ளைங்களுக்கு, அல்சர் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே, நோன்பு நாளில் நோன்பு வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒவ்வொரு உருண்டை காலையில் சாப்பிட்டு வந்தால் ஹெல்த்தியான ஒரு பொருள். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பெல் பட்டனை தட்டி விடுங்க. இதை ஏலக்காவிலேருந்து நீங்கள் இந்த வீடியோவில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்து செஞ்சு பாருங்கள், பயன்பெறுங்க. இதில் லாஸ்ட்டில் பிடிக்க வரலைன்னா நீங்கள் சக்கரை பாகோ வெள்ளைப்பாகோ போடாதீங்க. அதை மறுபடியும் ஆறின பிறகு மறுபடியும் சின்ன ஜாரில் போட்டு பொடி பண்ணிங்கன்னாக்கா நல்லா பிடிக்க வரும். பிடிச்சி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு இதை லட்டு பண்ணுங்கள். லட்டு பண்ணி உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு லட்டு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு, சாந்தியம் சலாவத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். எல்லோரும் நலமாக இருக்கும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.